தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் நிறைய சொத்துக்கள் இருக்கு, வருமானங்கள்லாம் வருகின்றன. அவையெல்லாம் அந்த சமயத்தை சேர்ந்த அறச்செயல்களுக்கும் கோயிலுக்காகவும் தான் பயன்படுத்த வேண்டும். அது குறித்து முடிவெடுக்க வேண்டியவர்கள் அரங்காவலர்கள், அரசு கிடையாது. இன்றைக்கு 668 கோயில்களில் செயலாளர்கள் இருக்கிறார்கள் என்று அறநிலைத்துறை சொல்கிறது. இந்த 668 செயலாளர்களும் மோசடியாக இருக்கிறார்கள். அதுதான் உண்மை. கல்லூரிகளை அமைக்க வேண்டியது அரசு தான். இந்த BA, BSc, BCom, இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் காலேஜஸ் இதெல்லாம் கோயிலோட வேலை கிடையாது. அமைக்க முடியாதுன்னு சொல்ல அதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு. அந்த வழிமுறையை பின்பற்றி தான் நாங்க செய்திருக்கிறோம் அப்படின்னு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் சொல்றாரு. குறிப்பா இது HRNC உடைய அந்த அப்படி அவர் சொன்னாரா தெரியாது. சொல்லியிருந்தா முழுக்க அது போய். கொளத்தூருக்கும் கபாலீஸ்வரர் கோயிலுக்கும் என்ன சம்பந்தம்? இதை அமைச்சர் சொல்வாரா? கொளத்தூர் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவருடைய தொகுதி என்பதை தவிர வேற என்ன சம்பந்தம்? கபாலி கோயிலுக்கு பக்கத்திலே பெரிய கிரவுண்ட் இருக்கு, 2 ஏக்கருக்கு மேல இருக்கு, கல்லூரிக்கு தேவையான நிலம் இருக்கிறதே, அங்கே செய்யலாமே. அந்த தொகுதியில் எந்த அமைச்சரும் இல்லை, முதலமைச்சரும் இல்லை. அதுதான் காரணம். புதிதா ஒரு 2 ஏக்கர் சிட்டிக்குள்ள வாங்கணும்னாக்க 1 ஏக்கர் 18 கிரவுண்ட், அதுவே ஒரு 300 கோடி ரூபாய் ஆயிடும். 2 ஏக்கர் வாங்கணும்னா சிட்டிக்குள்ள. அத்தகைய செலவு அரசுக்கு வேண்டாம். காலேஜுங்கிறதுக்காக அதே குறைந்த வாடகையை கொடுத்தால் போதும் என்றெல்லாம் நீதிபதி சொன்னார்கள். அப்பொழுது வாயை மூடிக்கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது எடப்பாடி சொல்வது தவறு என்று எக்காலம் இடுகிறார்கள். போராட்டம் செய்வோம் என்கிறார்கள். போராட்டத்திற்கும் சட்டத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த மிகப்பெரிய நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்ற மின்சார வாரியம் டான்ஜெட்கோ நஷ்டத்தில் ஓடுகின்ற ஒரு அரசு நிறுவனத்தை காப்பாற்றுவதற்காக இவர்கள் தனியாக ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து இதுல போய் கோயிலுடைய பணத்தை பெருமளவில் முதலீடு செய்யுங்கள் என்று ஆணையரும் மற்றவரும் வற்புறுத்தி கோயில் பணத்தை அங்கே போட வைத்திருக்கிறார்கள். 1000 கோடிக்கு மேல. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் கோவில் செயல்பாட்டாளர் TR ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த திருக்கோயிலுடைய அதுல இருந்து வரக்கூடிய பணத்தை வைத்து கல்லூரிகள் தொடங்கக்கூடாது அப்படின்ட்டு அவருடைய பிரச்சாரத்தில் நேற்று பேசியிருந்தார். இதற்கு அடிப்படையாக அமைந்தது அப்படிங்கிறது நீங்கள் தொடர்ந்த ஒரு பொதுநல வழக்கு தான். சோ இப்போ அந்த வழக்குடைய பின்னணி பத்தி சொல்லுங்க சார். இப்போ அந்த வழக்குல நீங்கள் வாங்கின அந்த கோர்ட் டைரக்ஷன் அப்படிங்கிறது என்ன? அதன் பிறகு இந்த HRNCங்கிறது அவங்களுடைய செயல்பாடு ஏதோ விஷயத்த மாத்துறாங்களா இல்ல அப்படியே கன்டினியூ பண்ணாங்களா? அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. 2021 திமுக ஆட்சி வருகிறது. அதன் வந்த பிறகு அவர்கள் முதல் முறையாக சட்டசபையில் மானிய கோரிக்கை வைக்கிறார்கள் அறநிலையத்துறை விஷயமாக. அந்த மானிய கோரிக்கையில் பல அறிவிப்புகள் வெளியிடுகிறார்கள். கோயில்களில் என்ன செய்ய போகிறோம் என்ற அறிவிப்புகள். இவை எல்லாமே செல்லத்தக்க அறிவிப்புகள் இல்லை. தங்கத்தை உருக்கப் போகிறோம், அனைத்து ஜாதியர் அர்ச்சகரும் நியமிக்கப் போகிறோம், அப்புறம் திருமண மண்டபம் கட்ட போகிறோம், அது செய்ய போகிறோம், இது செய்ய போகிறோம். அந்த அறிவிப்பு எல்லாமே செல்லாத அறிவிப்புகள் சட்டப்படி. என்ன காரணம் அப்படின்னா, கோயில்கள் உடைய உரிமையாளர் என்று யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த கோயிலுடைய இறைவன். சட்டத்தில் முன்பாக அவர் ஒரு மைனர், அதாவது ஒரு குழந்தைக்கு பல சொத்துக்கள் இருக்கு, அவருக்கு பெற்றோர் இல்லை என்றால் கார்டியன் ஒருத்தர் இருந்து அதை பார்த்துக்குவார். அது மாதிரி திருக்கோயில்கள், ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் நிறைய சொத்துக்கள் இருக்கு, வருமானங்கள்லாம் வருகின்றன. அவையெல்லாம் அந்த சமயத்தை சேர்ந்த, அதாவது சைவம், வைணவம், அந்த சம்பிரதாயத்தை சேர்ந்த அறச்செயல்களுக்கும் கோயிலுக்காகவும் தான் பயன்படுத்த வேண்டும். முதல் செலவு கோயிலுக்கு. உபரி நிதி என்று ஒன்று இருக்குமானால் அந்த உபரி நிதியில் என்ன செய்யலாம் என்று அறநிலையத்துறை சட்டமே சொல்கிறது. அது குறித்து முடிவெடுக்க வேண்டியவர்கள் அரங்காவலர்கள், அரசு கிடையாது. இன்றைக்கு 668 கோயில்களில் செயலாளர்கள் இருக்கிறார்கள் என்று அறநிலையத்துறை சொல்கிறது. இந்த 668 செயலாளர்களும் மோசடியாக இருக்கிறார்கள். அதுதான் உண்மை. 668 90% செயலாளர் உத்தரவே கிடையாது. இருக்கக்கூடிய 1-2 உத்தரவு சட்ட மீறல்கள், அப்படி வந்த உத்தரவுகள் தான். அதனால கோயில் விஷயமா அரசுக்கு எந்த முடிவும் எடுக்க முடியாது. இது முதல் விஷயம், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சில பேருக்கு இது நம்புவதற்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன் அரசாங்கம் தானே முடிவு எடுத்திருக்கு, இத்தனை வருஷமா கொலை செஞ்சேன், அதுக்காக நான் மறுபடியும் கொலை செய்வேன்னு ஒருவன் சொல்வானே, ஆனால் அது எப்படி விபரீதமாக இருக்குமோ அதுபோல் தான் அரசு சொல்வது. அதிமுக ஆட்சியில் இவர்கள் செய்யவில்லையா என்று எதிர்மொழி பேசியிருக்கிறார் அமைச்சர். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்பு
முதலமைச்சராக இருந்தவர்கள், இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார்கள். அவர் இப்பொழுது கேட்கின்ற கேள்வி 2025, 2021 இந்த காலகட்டத்தில் கல்லூரிகளை அமைக்க வேண்டியது அரசுதான். இந்த பிஏ, பிஎஸ்சி, பிகாம், இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் காலேஜஸ், இதெல்லாம் கோயிலோட வேலை கிடையாது. அமைக்க முடியாதுன்னு சொல்ல, அதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு. மிக நீண்ட வழிமுறை அது. நீங்க நினைச்ச போது செஞ்சிட முடியும். அந்த வழிமுறையை பின்பற்றி தான் நாங்க வந்து செய்திருக்கிறோம் அப்படின்னு வந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் சொல்றார். குறிப்பா இது வந்து HRNC உடைய அந்த அப்படி அவர் சொன்னாரா தெரியாது. சொல்லியிருந்தா முழுக்க முழுக்க அது போய். வழிமுறையை பின்பற்றி செய்திருந்தார்கள் 6 கோயில்களுக்கு தடை உத்தரவு கொடுத்திருக்க மாட்டார்கள் நீதிமன்றத்தில். தடை உத்தரவு கொடுத்தது 15 நவம்பர் 2021. இன்று வரை அந்த தடை உத்தரவை இவர்களால் நீக்க முடியவில்லை. காரணம் என்னவென்றால், சட்டத்தின் வழிமுறையை இவர்கள் பின்பற்றவே இல்லை. இவர்கள் பின்பற்றி இருந்தால் நீதிமன்றம் தடை சொல்லி இருக்காது. இது ஒன்று. இரண்டாவது, இந்த கோயில் பணத்தை எடுத்து கல்லூரி சாதாரண கல்லூரி கட்டுவது என்பது சதியாக பார்க்கின்றனர் மக்கள் என்று எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கிறார். என்ன சதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்னது முழுக்க முழுக்க சரியான விஷயம். எடப்பாடி அவர்கள் சொன்னது, அதாவது இது பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில். இந்திய தண்டனை சட்டத்தில் கூட 409 ஒரு பிரிவு, பழைய சட்டத்தில் இப்போ BNSன்னு மாறிடுச்சு. இந்த பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டுக்கு 10 வருட சிறை தண்டனை. ஒரு அரசாங்க அதிகாரியோ, ஏஜென்ட்டோ, வங்கி அதிகாரியோ தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள ஒரு பணத்தையோ சொத்தையோ மோசடியாக, பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், நம்பிக்கை மோசடியாக அந்த பணத்தை அவர் மடைமாற்றினால் அவருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை. இந்த கல்லூரிகள் எல்லாம் வழிமுறையை, சட்ட வழிமுறையை பின்பற்றாமல் அமைச்சர் சொன்னார் என்பதற்காக கபாலி கோயில் பணத்தை எடுத்து குளத்தூரில் கல்லூரி ஆரம்பிப்பது, திருச்செந்தூர் கோயில் பணத்தை எடுத்து விளாத்திக்குளத்தில் கல்லூரி ஆரம்பிப்பது, நீதிமன்றம் சொன்ன பிறகு இந்து மதத்தை பற்றி போதனை செய்கிறோம் என்று போக்கு காட்டுவது, அதை செய்யாமல் இருப்பது, இவையெல்லாம் நம்பிக்கை மோசடி, சட்ட மோசடி, மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ், டெம்பிள் ஃபண்ட்ஸ். அந்த அந்த ஆணையர், அரசு செயலர் எல்லோரும் சிறைக்கு செல்ல வேண்டியவர்கள். மந்திரி அநேகமாக தப்பித்து விடுவார், ஏன்னா அவர் எதுலையும் கையெழுத்து போறதில்லை. இதுதான் உண்மை. 4 கல்லூரிகள் தொடங்கி விட்டோம் என்று சொன்னபோது 4 கல்லூரிகள் எங்களுடைய இறுதி உத்தரவுக்கு உட்பட்டு இருக்கும், 6 கல்லூரிகளுக்கு தடை விதிக்கிறோம் என்று 2021 நவம்பரில் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அந்த உத்தரவு இன்று வரை நிலை பெற்றிருக்கிறது. அதனால எடப்பாடி சொன்னது என்ற தவறும் இல்லை. இதுல இப்போ சட்ட ரீதியாக பார்க்காம ஒரு சாமானியருடைய இதுல இருந்து பார்க்கும்போது அது வந்து ஒரு அரசாங்கத்துடைய பணம் தானே, அதை வந்து செலவு செய்யறது இல்ல. அது அரசாங்கத்துடைய பணமா சார்? ஒரு வங்கிக்கு ஒரு வாட்ச்மேன் எப்படி சார் அரசாங்கத்தோட பணம்? வங்கிக்கு ஒரு வாட்ச்மேன். கரெக்ட், அரசாங்கத்தோட பணம் கிடையாது, அது கோயில இருந்து வந்த பணம் தான். சோ இந்த கோயிலோட பணத்துல இருந்து எடுத்து இதை கட்டுறதுல என்ன ஒரு பேய் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. என்னன்னா, இதே கொளத்தூர்ல இன்னைக்கு அந்த கொளத்தூர்ல அந்த கட்டப்பட்ட அந்த கோவில், அந்த கட்டப்பட்ட அந்த கல்லூரியில இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுடைய பெற்றோரும் இன்னைக்கு வந்து போராட்டத்துல ஈடுபடும் போதும் அவங்களும் அதை தான் சொல்றாங்க அப்படிங்கறத பாக்குறோம். சோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது? அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள், அவருடைய குழந்தைகள் படிப்பு பாதிக்கப்படுமோ அப்படின்னு இவங்க பயமுறுத்தி இருக்கலாம். இல்ல பிரியாணி போட்டலாம், வேற குவார்டர் ஏதாவது கொடுத்துருக்கலாம். எதுக்காக வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா சட்டம் சொல்வது அதை பின்பற்ற வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. உங்கள் பெற்றோர்கள் போராடினார்கள், அதனால் நாங்கள் சட்டத்தை மீறுவோம் என்றெல்லாம் சொல்ல முடியாது. பெற்றோர்கள் எப்படி போராடினார்கள், ஏன் போராடலைன்னு அவங்களுக்கே தெரியாது. இப்போது கொளத்தூருக்கும் கபாலீஸ்வரர் கோயிலுக்கும் என்ன சம்பந்தம்? இதை அமைச்சர் சொல்வாரா? கொளத்தூர் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி என்பதை தவிர வேற என்ன சம்பந்தம்? விளாத்திக்குளத்திலிருந்து 90 கிலோமீட்டர் தள்ளி திருச்செந்தூர் கோயில் இருக்கிறது. விளாத்திக்குளத்தில் கல்லூரிக்கு செலவு செய்ய வேண்டிய நிர்பந்தம் திருச்செந்தூர் கோயிலுக்கு எப்படி வந்தது? நீங்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் விளாத்திக்குளத்துக்கு சொந்தமான இடத்தில் கல்லூரி ஆரம்பிக்கிறேன் என்று சொல்கிறீர்கள். அப்போ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் பணத்தில் தானே செலவு பண்ணணும். கொளத்தூரில் சோமநாத சுவாமி கோயில் நிலத்தில் கல்லூரி ஆரம்பிக்கிறேன் என்று சொல்கிறீர்கள். அப்பொழுது அந்த கோயில் பணத்தை தானே செலவு செய்ய வேண்டும். கபாலி கோயிலுக்கு, அதுக்கு கபாலி கோயிலுக்கு பக்கத்திலே பெரிய கிரவுண்ட் இருக்கே, 2 ஏக்கருக்கு மேலே இருக்கே,
கல்லூரிக்கு தேவையான நிலம் இருக்கிறதே, அங்கே செய்யலாமே. அந்த தொகுதியில் எந்த அமைச்சரும் இல்லை, முதலமைச்சரும் இல்லை. அதுதான் காரணம். இது அரசாங்கத்துடைய பணம் கிடையாது, அரசாங்கத்துடைய முடிவு எடுக்க முடியாது. ஒரு வங்கிக்கு ஒரு காவலாளி ஒருத்தன் இருந்தால் அந்த பணத்தை அவன் எடுத்து செலவு செய்ய முடியாது, எவ்வளோ நல்ல காரியமாக இருந்தாலும். தனிப்பட்ட நபரிடம் நிறைய பணம் இருந்ததுன்னா அதை அவருடைய நண்பரோ அவருடைய உறவினரோ எடுத்து நான் நல்ல காரியத்துக்கு செலவு செய்கிறேன் என்று அவருடைய பணத்தை எடுக்க முடியாது. எடுத்தால் அது திருட்டு. அதுபோல்தான் கோயில் பணத்தை இவர்கள் எடுக்க முடியாது. உண்மையான அறங்காவலர்கள் வழிமுறையை பின்பற்றி இவ்வளவு உபரி நிதி இருக்கிறது, இதை நாங்கள் அனுமதிக்கப்பட்ட இந்த செலவுக்கு உபயோகப்படுத்துகிறோம் என்று எழுதி கேட்டு அந்த முன்மொழிவை ஆணையர் விளம்பரம் செய்து பத்திரிகையில் ஆட்சேபங்களும் கருத்துக்களும் பெறுவதற்கு 1 மாதம் அவகாசம் அளித்து விசாரணை நடத்தி இது சட்டப்படி இருக்கிறது என்று அனுமதி கொடுக்கலாம். அது மாத்திரமில்ல, கல்லூரி தொடங்க வேண்டும் என்றால் இந்த கல்வியாண்டு 2025 கல்வியாண்டுக்கு கல்லூரி தொடங்க வேண்டும் என்றால் நீங்கள் 2024 செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு முன்பாக விண்ணப்பம் கொடுத்திருக்க வேண்டும் உயர்கல்வித்துறைக்கு. அந்த விண்ணப்பம் கொடுக்கும்போது ஒரு அறக்கட்டளையை உருவாக்கி இருக்கிறோம், ஒரு என்டோமெண்ட்டை உருவாக்கி இருக்கோம், ஒரு எஜுகேஷனல் ஏஜென்சி உருவாக்கி இருக்கோம், அதுதான் கல்லூரியை நடத்தும், அதற்கு இவ்வளவு பணம் போட்டிருக்கிறோம், இந்த பணத்தை வைத்துக்கொண்டு பல ஆண்டுகள் கல்லூரி நடத்தலாம் என்பதையெல்லாம் நீங்கள் நிரூபிக்க வேண்டும். எல்லோரும் இஷ்டத்துக்கு கல்லூரி ஆரம்பித்து பாதியில் விட்டால் பாதிக்கப்பட போவது யார்? அதனால வழிமுறைகள் எல்லாம் அரசே சொல்லியிருக்கிறது, அந்த வழிமுறைகளை அரசே மீறுகிறது. இது சதிதானே? எடப்பாடி அவர்கள் சொன்னதில் என்ன தவறு இருக்கிறது? இல்ல, இதுல அந்த காலேஜ் அந்த அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபண்டே வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சட்டம் சொல்றதா நீங்க சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம கல்லூரிக்கு தொடங்கலாம். அந்த கல்லூரி நடத்தும் போது அது ஒவ்வொரு ஆண்டும் அந்த மாணவர்களுக்கு மாணவியருக்கு இந்து மதத்தை குறித்த ஒரு தனிப்பாடம் இருக்க வேண்டும். சும்மா சாதாரணமா சும்மா ஒரு மாரல் கிளாஸ் மாதிரிலாம் நடத்துவாங்க. ஒரு சிறப்பான பாடம் இருக்கு. ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ற வார்த்தையை நாம் சட்டத்தில் பார்க்கிறோம். ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்னா உச்ச நீதிமன்றம் என்னன்னு சொல்லியிருக்கு. சும்மா ஒருத்தரோட சரித்திரத்தை எழுதுறதோ ஒரு மகானுடைய வாழ்க்கை வரலாறை கொடுப்பதோ சட்டம் இல்லை. அந்த கோர் பிலீஃப்ஸ் ஃபிலாசபியை சொல்லித்தரணும், அதுதான் ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். அது மாதிரி எதுவுமே இவங்க செய்யலை. இன்றைக்கும் சட்டம் மீறுகிறார்கள். இந்த 4 கல்லூரிக்கு அனுமதி கொடுத்த போது 1 மாதத்திற்குள் ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கோர்ஸ் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆரம்பிக்கவே இல்லை. சைவ சித்தாந்தம் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ்னு ஒன்று தனியாக ஆரம்பித்து பாவலா காமிக்கிறாங்க. இவருடைய நோக்கம் எல்லாம் கோயில் பணத்தை எடுத்து செலவழிக்க வேண்டும். அப்படி செலவழிக்கும் போது கான்ட்ராக்ட் கொடுத்து லாபம் பார்க்க வேண்டும். இதுதான் நோக்கமே தவிர அரசு செய்ய வேண்டிய வேலை இவர்கள் செய்யவில்லை, செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இதுல அந்த போராட்டம் நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த பெற்றோருடைய போராட்டம் பார்த்திருப்பீங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு சுமூகமான ஒரு தீர்வு ஏற்படணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய சஜஷன் என்னவா இருக்கும்? அரசுக்கு சுமூகமான இதை இந்த விஷயத்தில் ஏற்கனவே நீதிபதிகள் உணர்த்தி விட்டார்கள். இவர்கள் என்றுமே நீதிபதிகள் சொல்வதை கேட்பதில்லை, நீதிமன்றம் சொல்வதை கேட்பதில்லை. இவர்களுக்கு ஆதரவாக இருந்தால் அந்த தீர்ப்பு ஆகா அப்படின்பாங்க, இல்லைனாக்க உச்ச நீதிமன்றம் உச்ச குடிமை மன்றம் என்றெல்லாம் சொல்வார்கள். ஏற்கனவே 2 நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரித்தவர்கள். கோயில் நிலத்தை நீங்கள் குத்தகைக்கு எடுத்து அரசு அதில் கல்லூரி கட்டட்டும், அதுக்கு உரிய வாடகையை கோயிலுக்கு கொடுத்து விடட்டும், கல்வியும் நடைபெறும், கோயிலுக்கும் வருமானம் வரும். இதுதான் நீதிபதிகள் சொன்னது. நாங்கள் திரும்ப வருகிறோம் இது குறித்து அப்படின்னு வரவே இல்லை. அப்புறம் எதுக்கு சொன்னீங்க? இல்லை அதெல்லாம் முடியாதுன்னு அப்பயே சொல்ல வேண்டியதானே. நீதிபதிகள் என்ன சொன்னார்கள் என்றால், கல்லூரி ஆரம்பித்து விட்டது, இது பாதிக்கப்பட வேண்டாம், அரசு செய்ய வேண்டிய வேலை இது, எதற்கு கோயில் பணத்தை எடுக்கிறீர்கள், நீங்களே அந்த கல்லூரியை நடத்துங்கள், அந்த கோயில் இடத்தை நீங்கள் குத்தகையாக முறையாக எடுத்துக்கொண்டு அதுக்குரிய வாடகை கொடுத்து கல்லூரி நடத்துங்க. இப்போ புதிதாக ஒரு 2 ஏக்கர் சிட்டிக்குள்ளே வாங்கணுன்னாக்கா 1 ஏக்கர் 18 கிரவுண்டு, அதுவே ஒரு 300 கோடி ரூபா ஆகிடும். 2 ஏக்கர் வாங்கணும்னா சிட்டிக்குள்ளே. அத்தகைய செலவு அரசுக்கு வேண்டாம். அந்த அறச்செயல்கள் செய்கின்ற கட்டமைப்புகளுக்கு கோயிலிருந்து குறைந்த வாடகை தான் வாங்குவார்கள். எப்படி தங்குகின்ற வீடுகளுக்கு குறைந்த வாடகை, ரெசிடென்ஷியல் ஹவுசஸ் அது வாங்குறவளோ அது மாதிரி கமர்ஷியல்
ஷாப்ஸ்னாக்கா கூட வாடகை வாங்குவாங்க. அப்படி இல்லாமல் காலேஜுங்கிறதுக்காக அதே குறைந்த வாடகையை கொடுத்தால் போதும் என்றெல்லாம் நீதிபதி சொன்னார்கள். அப்பொழுது வாயை மூடிக்கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது எடப்பாடி சொல்வது தவறு என்று எக்காலம் இடுகிறார்கள், போராட்டம் செய்வோம் என்கிறார்கள். போராட்டத்திற்கும் சட்டத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நாளைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு கார் கொடுக்கணும்னு மக்கள் போராடுறன்னு வச்சுக்கோங்க, அரசால் கொடுக்க முடியுமா? சட்டத்தை பின்பற்றி அரசு செய்ய வேண்டும். இது வந்து ஒரு அரசியல் ரீதியான அலிகேஷனா நீங்க பாக்கல? ஏன்னா இப்போ பரவலா வரக்கூடிய விஷயங்கள், பரவலா வரக்கூடிய விமர்சனங்கள், குறிப்பா எதிர்கட்சிகள் இல்ல இதை வந்து ஒரு அரசியல்வாதி தான் செய்திருக்கிறார், அரசியல் களத்தில் தான் செய்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அவர் கோயம்புத்தூரில் வைத்து ஆரம்பித்திருக்கிறார் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை. அப்படித்தான் எல்லோரும் சொல்கிறார்கள். அப்படி சொல்லும்போது அரசின் பல செயல்பாட்டுகளை தவறு என்று சுட்டி காட்டுகிறவர், இந்த அரசு கல்லூரி ஆரம்பிக்க கூட வழி இல்லாமல் கோயில் பணத்தை எடுத்து ஆரம்பிக்கிறார்கள், அப்படி செய்யலாமா? இப்போ 60-62 சேகர் பாபு சொல்கிறார் பக்தவச்சலம் ஆரம்பித்தார், காமராஜர் செஞ்சார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. 60-62 நமக்கு தெரியும் இந்தியா மிகவும் ஏழ்மையான நாடு, எல்லோரிடம் பணமும் கிடையாது, தனியாரால் ஆரம்பிக்க முடியாது. இப்போது திருவனந்தபுரம் மகாராஜாவுடைய பெரிய உதவியினால் குற்றாலத்தில் பராசக்தி கல்லூரி ஆரம்பித்தது. அதில் வந்து இவங்க மேனேஜ்மெண்ட் கமிட்டி போட்டு மோசடி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அறநிலைத்துறை கமிஷனர் அதில் சேர்மன், அடிஷ்னல் கமிஷனர் அதில் மெம்பர், ஜாயின்ட் கமிஷனர் அதில் மெம்பர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் மெம்பர். மிகப்பெரிய மோசடி. பழனிலையும் இப்படி தான். இப்போ கபாலீஸ்வரர் கோயில் கல்லூரி குளத்தூரில் இருக்கு இல்லையா, அரங்காவலர் அதில் வந்து சேர்மனாக இருக்காரு. அரங்காவலர் கிடையாது, கமிஷனர் தான் சேர்மன். கமிஷனருக்கும் இந்த காலேஜுக்கும் என்ன சம்பந்தம்? ஹூ இஸ் தட் ஃபெலோ? இஸ் ஏ யூனிவர்சிட்டி ஃபெலோ? கிடையாது. இப்படி ஒரு மோசடிக்கு மேல் இன்னொரு மோசடிக்கு மேல் இன்னொரு மோசடி. அதுதான் அறநிலைத்துறை. அதுவும் இந்த கல்வி நிலையங்களில் மிகப்பெரிய மோசடி நடக்கிறது. இப்ப இந்த கல்வி நிறுவனங்கள் இப்ப இத மேனேஜ் பண்றது, இதை தாண்டி சமீபத்திய அறநிலைத்துறையோட நடவடிக்கைகள்ல இது ரொம்ப ஒரு சட்டவிரோதமான நடவடிக்கை. ஏன்னா நீங்க தொடர்ச்சியாக வந்து சொல்லிட்டே இருங்க, இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்க, தங்க நகையை உருக்குவதில் ஆரம்பித்து நிறைய விஷயங்களை வந்து பட்டியலிட்டீங்க. அந்த மாதிரி ரொம்ப கவலை தரக்கூடிய விஷயம்னு நீங்க சொல்ல விரும்புறது என்ன? இன்றைக்கு தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் என்ற ஒரு அரசு நிறுவனம் இருக்கிறது. அதோட ஒரே வேலை என்னன்னா, மக்களிடமிருந்து டெபாசிட் வாங்கி இந்த மிகப்பெரிய நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்ற மின்சார வாரிய டான்ஜெட்கோ அதற்கு கடன் கொடுப்பது. அந்த டான்ஜெட்கோ வருடம் 5000 கோடி 10,000 கோடி நஷ்டம் வந்துட்டு இருக்கு. அதனால அவங்க வந்து பொதுமக்கள்கிட்டேருந்து பணம் வாங்கி கடன் வாங்கி நடத்த முடியாது. நஷ்டத்தில் ஓடுகின்ற ஒரு அரசு நிறுவனத்தை காப்பாற்றுவதற்காக இவர்கள் தனியாக ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அது அரசு நிறுவனம் என்று சொல்லி மக்களிடம் பெரிய அளவில் பணம் பெற்று அதை கடனாக கொடுக்கிறார்கள். இப்போது இதில் போய் கோயிலுடைய பணத்தை பெருமளவில் முதலீடு செய்யுங்கள் என்று ஆணையரும் மற்றவரும் வற்புறுத்தி கோயில் பணத்தை அங்கே போட வைத்திருக்கிறார்கள் 1000 கோடிக்கு மேலே. இப்போ இந்த தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் அதோடைய கிரெடிட் ரேட்டிங்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த நிறுவனம் எத்தகைய பணபலத்தோடு இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா BBB- அப்படிங்கிற கிரெடிட் ரேட்டிங்கில் இருக்கு. இதுக்கு கீழே போச்சுன்னா அவங்களாலே டெபாசிட் கூட வாங்க முடியாது. இந்த தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸில் பல்கலைக்கழகத்தோட பணங்கள், வேறு அரசு நிறுவனங்களின் பணங்கள், இந்த பென்ஷன் ஃபண்டு, அந்த ஃபண்டு, இது ஃபண்டு நிறையா இருக்குது. இது வந்து மதில் மேல் பூனையாக இருக்கிறது இந்த தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸு BBB-. இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா BBB- கீழே போயிடும். இது மிகவும் கவலைக்குரிய விஷயம். எவ்வளவு தொகை இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க சார்? இதை வந்து நீங்க டாப் டெபாசிட்டர்ஸ்னு அந்த அதோட இதில் போய் பார்த்தீங்கன்னா, ஆண்டு அறிக்கையில் போய் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஆனால் பல கோயில்களுடைய பணம் சேர்ந்து வர்றதுனால தனியாக ஒரு கோயிலை போட்டிருக்க மாட்டேன். ஓகே, அது வந்து குறைச்சலாக இருக்கும். இப்போ ஒரு யூனிவர்சிட்டி வந்து 500 கோடி ரூபா போட்டிருக்குன்னா அது பெருசாக தெரியும். ஒரு 100 கோயில் சேர்ந்து 1500 கோடி போட்டிருக்கிறது சொல்ல மாட்டாங்க, ஏன்னா 100 கோயில் வந்துருச்சு. அதில் இல்ல ஆன் பிகாஃப் ஆஃப் நேம் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணல. அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒவ்வொரு கோயிலும் ஒரு தனி நிறுவனம். பார்த்தசாரதி பெருமாள் வேற, கள்ளழகர் பெருமாள் வேற, ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி வேற,
மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் வேற, வைத்தியநாத சுவாமி வேற. அது மாதிரி ஒவ்வொன்றும் தனி நிறுவனம். அவர்களெல்லாம் கோடிக்கணக்கில் போட்டிருக்கிறார்கள். அதே போல இவர்கள் கோடிக்கணக்காக போட்ட பணத்திற்கு வட்டி கொடுக்கும்போது அதற்கு வருமான வரியும் பிடித்து பல இடங்களில் வந்திருக்கிறது. பணம் வங்கியிலிருந்தும் சரி, இந்த மாதிரி நிறுவனங்களிலிருந்தும் சரி, கோயில்களுக்கு வட்டி கொடுக்கும்போது வருமான வரி பிடித்தம் சட்டப்படி அவர்கள் பிடித்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த வருமான வரி பிடித்தத்தை டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை அந்த வருஷமே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி அதை நீங்கள் கிளைம் பண்ணணும். இல்லாவிட்டால் ஒரு வருடம் கழித்து நீங்கள் கிளைம் பண்ணால் கொடுக்க மாட்டாங்க, முதல வாய்க்குள்ளே போனால். இது மாதிரி இப்படி பல கோடிகள் கோயில்கள் இழந்திருக்கின்றன. இதுக்கு முழு காரணம் அறநிலைத்துறை. அப்படி இழந்த பணத்திற்கு யார் அதிகாரி பொறுப்போ அவருடைய சம்பளத்திலிருந்து பிடித்து கொடுக்க வேண்டும். அந்த சம்பளத்தையும் தாண்டி இழப்பீடு இருக்கிறது என்றால் அரசு இதற்கு கொடுக்க வேண்டும். பல முனைகளில் மோசமான நிர்வாகம் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன தமிழக கோயில்கள். இந்த நேர்காணல்ல இறுதியான கேள்வி, இப்ப இந்த சட்டமன்ற தேர்தல் நெருங்கி விட்டது. இந்த சட்டமன்ற தேர்தல் நெருங்கி விட்டதால இப்ப இந்த ஒரு தொடர் பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கவர் அப்படிங்கிற முறையில புதுசா வரக்கூடிய அரசியல் கட்சிகள் அவங்களுக்கு நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை அப்படிங்கிறது? ஒரு அரசியல் கட்சியை நான் நம்பலை. முக்கியமா இந்த பாஜகவை நம்பவே மாட்டேன். இந்துத்துவா என்று பேசிக்கொண்டு 11 ஆண்டுகளில் அவர்கள் எந்த கோயிலுக்கும் நன்மை செய்யவில்லை. ராமர் கோயில் கட்டுறேன், ராமர் கோயில் கட்டுறேன் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டு வந்ததெல்லாம் ஒரு பிம்பம், மாய பிம்பம் தான். திமுக என்றைக்குமே கோயில்களுக்கு சிறப்பாக செய்தது என்று கிடையாது. தமிழ் அர்ச்சனை என்பார்கள். அனைத்து சாதியினரும் கோயில்கள் அர்ச்சகர்களாக இருக்கின்றார்கள். இல்லாததை செய்யத்தால் சாதனை என்று சொல்லலாம். இருப்பதை மாற்றி செய்கிறார்கள். ஆகம கோயில்களுக்கு விரோதமாக செய்கிறார்கள். இப்பொழுது கூட திருச்செந்தூரில் எடுத்துக்கொண்டால் 48 நாள் மண்டலாபிஷேகம் கிடையாது, 30 நாள் மண்டலாபிஷேகம் என்கிறார் அமைச்சர். அதை முடிவு செய்வதற்கு அவர் யார்? அவருக்கு எந்த அதிகாரம் இருக்கிறது? ஆணையருக்குத்தான் இருக்கிறதா? அது அறங்காவலர்களுக்கே 30 நாள் தான் மண்டலாபிஷேகம் என்று முடிவெடுக்க அதிகாரம் கிடையாது. அதனால எந்த கட்சியும் நான் இதை குறித்து நம்புவதாக இல்லை. பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை 2024 மத்திய அரசின் தேர்தல் அறிக்கை, இந்த மத்திய பாராளுமன்ற தேர்தல் அறிக்கையில் ஹிந்துங்கிற ஒரு வார்த்தை கூட கிடையாது. இந்துத்துவா கட்சி என்று எல்லோரும் சொல்கிறார்கள், சங்கிகள் என்று சொல்கிறார்கள். எந்த கட்சியும் நான் நம்புவதாக இல்லை. மக்கள் தான் போராடி வெற்றி பெற வேண்டும் கோயில் விஷயத்தில். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.